ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு சைனீஸ் ரொமான்டிக் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படம் உங்கள எத்தனை பேருக்கு பிடிக்குங்கிறது எனக்கு சரியா தெரியல, பிகாஸ் கான்செப்ட் அப்படி. பட் ஒரு மூவிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குமே பிடிக்கும். சோ பார்த்துட்டு சொல்லுங்க, அப்பதான் அடுத்து இந்த மாதிரியான மூவிஸ் போடலாங்கிற ஐடியாவுமே எனக்கு வரும். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. முக்கியமா நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க, பிகாஸ் அப்பதான் யூடியூப் தரப்புல இருந்து இன்னும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்ப நாம இன்னைக்கான மூவிக்குள்ள போகலாம். இந்த மூவிக்கான ஓபனிங் சீன்ல நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இந்த மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்க போற ஃபியான்சேவும் உன்னோட தங்கச்சியும் ரொம்ப நெருக்கமா ஒரு ஹோட்டலுக்குள்ள போயிருக்காங்கன்னு சொல்ல, மனசு கேட்காம நம்ம ஹீரோயின் போய் செக் பண்ணி பார்த்தா நிஜமாவே அவங்க ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸா இருக்காங்க. தங்கச்சினா நம்ம ஹீரோயின் அப்பா செகண்ட் ஒய்ஃபோட பொண்ணு, ஹாஃப் சிஸ்டர். அந்த பிள்ளை ஃபியான்சே கிட்ட எப்ப நீ எங்க அக்காவை கழட்டி விட போறேன்னு கேட்க, இறந்து போன உங்க அப்பா எல்லா சொத்துக்களையுமே மூத்த பொண்ணான உங்க அக்கா பேர்ல தான் எழுதி வச்சிருக்காரு. இந்த விஷயம் அவளுக்கே தெரியாம தான் என் சின்ன மாமா கிட்ட அசிஸ்டண்டா வேலை பார்த்துட்டு இருக்கா. சோ நான் அவளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் என் பேர்ல மாத்தின உடனே கழட்டி விட்டுறேன். அப்புறம் நம்மள தடுக்க யாரும் இல்ல, நாம ஜாலியா இருப்போம்னு சொல்லி இதுங்க ரெண்டும் இப்பத்துல இருந்தே ஜாலியா இருக்க ஆரம்பிச்சிருதுங்க. பாவம், இந்த காட்சியை பார்த்ததும் நம்ம ஹீரோயினால கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியல, ரொம்ப வருத்தப்படுறாங்க. பிகாஸ் மரண தருவாயில இருந்த நம்ம ஹீரோயினோட அம்மா, நான் இறந்து போனதுக்கு அப்புறம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தியால மட்டும்தான் உன்னை நல்லபடியா பாத்துக்க முடியும். சோ நீ அவ பையனை மேரேஜ் பண்ணிக்கோ, அதாவது நம்ம ஹீரோயினோட ஃபியான்சே தான் அவன். அப்படின்னு என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். பிளீஸ்மா, இதுதான் அம்மாவோட கடைசி ஆசைன்னு கேட்டு கெஞ்சிருப்பாங்க. சோ இறந்து போன அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோயின் இந்த கல்யாணத்துக்குமே ஒத்துருப்பா. பட் இப்ப இவன் தன்னோட ஹாஃப் சிஸ்டர் கூட சேர்ந்து சீட்டிங் பண்றத பார்த்து தாங்கிக்க முடியாம மனசுடைஞ்சு போயிடுற நம்ம ஹீரோயின் பயங்கரமா சரக்கடிச்சிட்டு கஷ்டப்பட்டு தைரியத்தெல்லாம் வர வச்சு அவனை நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கலான்னு போனா போதையில ரூம் மாறி போயிடுறாங்க. அந்த ரூம்குள்ள நம்ம ஹீரோயினோட பாஸ், அதாவது ஃபியான்சேவோட சின்ன மாமா இருக்கான். ஆக்சுவலா இவர் தான் நம்ம ஹீரோ. ஈவன் நம்ம ஹீரோயினுக்குமே இவர் மேல பயங்கரமா கிரஷ் இருந்திருக்கும். பட் அம்மா சொல்லிட்டாங்கிறதுனாலதான் அவனை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துருப்பாங்க. சோ இப்ப பயங்கரமான போதையில இருக்கிற நம்ம ஹீரோயின் கண்ட்ரோலை மீறி தன்னோட பாஸ கிஸ் பண்ணிடவும் அவருமே இதுதான் சான்ஸ்னு சொல்லி கொஞ்சம் கசமுசால இறங்கிடுறாரு. அவருக்குமே நம்ம ஹீரோயின் மேல கிரஷ் இருக்குங்கிறது உண்மைதான். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் கடந்த 3 வருஷமா ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்திருப்பாங்க. அப்படி இருக்கச்ச இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கவும் ஹீரோயின் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ, நைட்டு நமக்குள்ள நடந்த எல்லா சம்பவத்தையும் நீ இதோட மறந்துரு, என்ன இருந்தாலும் நீ அக்கா பையனோட ஃபியான்சே. சோ இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கு நடுவுல பாஸ் அண்ட் அசிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் இருக்குன்னு சொல்ல, பாவம் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹர்ட் ஆகிடுறாங்க. என்ன இருந்தாலும் கிரஷ் ஆச்சே. அதே நேரம் அந்த ஃப்ராட் பைய ஃபியான்சே கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஹீரோ கூட க்ளோஸ் ஆகலான்னு முடிவு பண்ற நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ஃபிளர்ட் பண்ணவும் ஹீரோ கடுப்பாகி ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிருந்து விரட்டி விட்டுறாரு. அப்ப கரெக்டா அந்த ஃப்ராட் ஃபியான்சே கால் பண்ணி, நான் உங்க ஆபீஸ்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உங்களையும் காணும், உங்க அசிஸ்டன்ட் என்னோட ஃபியான்சேவையும் காணும், 2 பேரும் எங்க போயிருக்கீங்கன்னு கேட்க, ஹீரோ சமாளிக்கிறதுக்காக நாங்க ஒரு பிசினஸ் மீட்டிங்ல இருக்கோம்னு சொல்லவும், பரவாயில்ல, ஹீரோவுமே தன்னை காப்பாத்துறாரு, அவருக்கும் தான் மேல சம்திங் ஏதோ இருக்குங்கறத ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் ஆபீஸ்க்கு வந்ததும் கூட வேலை பாக்குற ஒரு பொண்ணு ஒரு முக்கியமான ஃபைலை கொடுத்து ஹீரோ கிட்ட போய் சப்மிட் பண்ணிட்டு வான்னு சொன்னதும் இதுதான் சான்ஸ்னு சொல்லி ஹீரோயினுமே ஆசையா போறாங்க. பட் நம்ம ஹீரோ வழக்கம் போல எரிஞ்செறிஞ்சு விழவும் ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது. இருந்தாலும் மனசு தளர விடாத நம்ம ஹீரோயின் நைட்டு நடந்த அந்த சம்பவத்தை பத்தி பேச ஹீரோ டென்ஷன் ஆகி, நீ எனக்கு 10ஓட 11, இதுக்கு முன்னால எத்தனையோ பொண்ணு கூட நான் அப்படி இப்படி இருந்திருக்கேன்னு சொல்லவும் ஹீரோயின் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் கடைசி 3 வருஷமா ஹீரோக்கு அசிஸ்டண்டா இருந்துட்டு இருக்காங்கல்ல. சோ நான் பார்த்த வரை இது வரைக்கும் நீங்க எந்த பொண்ணு கிட்டையும் சிரிச்சு கூட பேசினது கிடையாது. அப்புறம் எப்படி இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருப்பீங்க? என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? நீங்க எனக்கு தானு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோக்குமே ஹீரோயின் மேல லைட்டா ஒரு அபிப்பிராயம் இருக்கு. நெக்ஸ்ட் வீட்டுக்கு வர நம்ம ஹீரோயினை வழிமறைச்சு, இவ்வளவு நேரமா எங்க சுத்திட்டு வர, நேத்து நைட்டுமே நீ வீட்டுக்கு வரல, எவன் கூட ஊர் சுத்திட்டு வந்தேன்னு கேட்டு தங்கச்சிக்காரி அவமானப்படுத்துறா. அதையே தான் நானும் கேக்குறேன், நேத்து நைட்டு நீ யார் கூட சுத்திட்டு இருந்த? ஆமா, உன் கழுத்துல என்ன காயும்னு கேட்கவும் தங்கச்சிக்கு ஜர்க் ஆகிடுது. பேச்ச மாத்துறதுக்காக ஹீரோயினோட கேரக்டரை ரொம்பவே அசாசினேட் பண்றாங்க. பத்தாதுக்கு இந்த சிட்டிக்காரி வேற நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டு, உன்ன மாதிரி இப்படி ஊர் சுத்திட்டு வர பொண்ணெல்லாம் என் வீட்டுக்குள்ள நுழைய கூடாது, ஒழுங்கா வெளியில போ, உங்க அம்மா எப்படி இருந்தாலும் அப்படியே தான் நீ இருக்கன்னு ஹீரோயின் அம்மா பத்தியே தப்பா பேசவும் கடுப்பாகிட்ட நம்ம ஹீரோயின் வயசுல பெரியவங்க எல்லாம் பாக்கல, சப்புன்னு கண்ணத்துல ஒரு அப்பு அப்பி, எங்க அம்மாவை பத்தி பேசுற அருகதை உங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது, ஏதேதோ பேசி மைக்கி தானே எங்க அப்பா உஷார் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தீங்க, சோ வாயை மூடிட்டுருங்கன்னு ஹீரோயின் சமகெத்தா ரிப்ளை பண்றாங்க. பட் என்ன இருந்தாலும் இறந்து போன அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றணும்னா அந்த ஃபியான்சே ஃப்ராடு பையில மேரேஜ் பண்ணிக்கணும். ஆனா எனக்கு அவனை துளி கூட பிடிக்கல, அவன் என்னை ஏமாத்திட்டான், எப்படி நாம இதுல இருந்து வெளிவரதுன்னு தெரியாம யோசிக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோ கால் பண்ணி,
ரொம்ப முக்கியமான மீட்டிங் ஒண்ணு இருக்கு, உடனே கிளம்பி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வான்னு சொல்லவும் ஹீரோயினுமே போறாங்க. பட் அதுக்குள்ள அங்க யதார்த்தமா வர நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அவர் கழுத்துல ரெட் கலர் காயம் இருக்கிறத பாத்துட்டு, என்னடா நைட்டு ஏதாவது பொண்ணு கூட ஜல்சா பண்ணியான்னு கேட்க, பாவம் நம்ம ஹீரோக்கு என்ன ரிப்ளை பண்றதுன்னே தெரியல. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் வரவும், இங்க பாருமா உன் ஃபியான்சேவோட மாமாவை ஏதோ பொண்ணு கூட ஊர் சுத்திட்டு வந்திருக்கான், கழுத்துல எல்லாம் செமையா கடி வாங்கிட்டு வந்திருக்கான், உனக்கு இத பத்தி ஏதாவது தெரியுமா? பிகாஸ் நீ தானே இவனுக்கு 3 வருஷமா அசிஸ்டண்டா இருந்துட்டு இருக்கன்னு அவரு கேட்க, ஹீரோயினா சிரிக்கிறாங்க. ஹீரோக்கு ரொம்ப ஆக்வர்ட் ஆகிருது. வாய மூடுன்னு பல்ல கடிச்சிட்டு சொல்றத நோட் பண்ற நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு, என்ன நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கத பார்த்தா நைட்டு உங்களுக்குள்ளதான் ஏதோ சம்பவம் நடந்திருக்கும் போலன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா சமாளிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின், சேச்சே அப்படிலாம் இல்ல, என்ன இருந்தாலும் என் பாஸ் என் ஃபியான்சேவோட மாமா, சோ அவர் எனக்கு அப்பா முறை வேணும்னு சொல்லவும் ஹீரோ சரி கடுப்பாகிடுறாரு. டே குடிக்கிறதுக்காக தானே வந்த, குடிச்சிட்டு கிளம்புடான்னு ஃப்ரெண்டை விரட்டி விட்டதுக்கு அப்புறம் ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்காக வெளியில வந்ததும் அவளை ஃபாலோ பண்ணி பிளாக் பண்ற நம்ம ஹீரோ, நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு நீ வேணும், என்னானாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு என்ன ரிப்ளை பண்றதுன்னே தெரியல. ஒரு சைடு தான் அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றணும், அதே நேரம் அந்த ஃபியான்சே கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னு 2 மனசா இருந்துட்டு இருக்கிறதுனால ஹீரோ கிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் பார்த்து சொல்றேன்னு சொன்னதும் ஹீரோ டென்ஷன் ஆகி ரொம்ப ஃபோர்ஸா கிஸ் பண்ணி, நான் முடிவு பண்ணிட்டேன், என்னால நீ இல்லாம இருக்க முடியாது, அதே நேரம் என் வீட்டுல இருக்க ஒரு பையனுக்கு நீ பொண்டாட்டியா வாக்கப்பட்டு இருக்கத பாத்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது, என்ன தவிர வேற யாராவது உன் மேல கைய வச்சா அவன் என் அக்கா பையனா இருந்தாலும் பரவாயில்ல, கண்டதுண்டமா வெட்டி போட்டுருவேன்னு ரொம்ப கடுப்பா சொல்றாரு. செம்மையா பயந்து போயிடுற நம்ம ஹீரோயின் அதை பெருசா வெளியில காட்டிக்காம, ஓகே எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணிட்டு எதுவாண்டான்னு சொல்றேன்னு சொல்ல ஹீரோவுமே ஓகேன்னு ரிப்ளை பண்ணிடுறாரு. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயினோட ஃபியான்சே கால் பண்ணி, மாமா இந்த மாதிரி நம்ம தாத்தா நாளைக்கு ஒரு ஃபேமிலி டின்னர் அரேஞ்ச் பண்ணிருக்காரு, நான் என் ஃபியான்சேவை கூட்டிட்டு வருவேன், நீங்களுமே கண்டிப்பா மறக்காம அந்த டின்னருக்கு வந்துருங்கன்னு சொல்ல, யாரா இவன் என் ஆளை கூட்டிட்டு டின்னருக்கு வரேன்னு என்கிட்டயே சொல்றான்னு ஹீரோ கடுப்பாகிடுறான். அடுத்த நாள் நைட் அந்த டின்னருக்குமே போறாங்க. அங்க நம்ம ஹீரோவோட அப்பா, அதாவது ஃபியான்சேவோட தாத்தா, உன் நெப்ஹேவ் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு உன் அசிஸ்டன்ட்னு கேள்விப்பட்டேன், என்ன இருந்தாலும் அவன் நம்ம வீட்டுக்கு வர போற மருமக, சோ இதுக்கப்புறம் அவளுக்கு நிறைய வேலைகள் கொடுக்காதுன்னு சொல்லவும் டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோ, ஃபர்ஸ்ட் எனக்கு அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டுக்கு வர போற மருமக, சோ எனக்கு ஃபர்ஸ்ட் வேலை தான் முக்கியம், அதனால என்கிட்ட இருந்து இந்த கருணையெல்லாம் எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் டேபிளுக்கு அடியில காலை விட்டு ஹீரோவை உதச்சுக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு அவன் பிடிச்சிடுறான். ஈவன் ஹீரோயினுக்குமே சடனா ஜர்க் ஆகிடுது. செல்லம் ஐயோ ஓகே, உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு ஃபியான்சே கேட்க ஹீரோயினுக்கா காண்டாகுது. பட் சமாளிக்கணுமே, சோ ஒண்ணும் இல்ல, தொண்டை அடைச்சுக்கிச்சு, தண்ணி வேணும்னு சொல்லவும் அவனுமே தண்ணி எடுத்து கொடுக்கறான். அப்ப நம்ம ஹீரோயின், ஏன் தாத்தா உங்க பேரனுக்கே கல்யாணம் ஆக போகுது, இன்னும் உங்க பையனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணாம வச்சிருக்கீங்க ஏன்னு கேட்க, எங்க சின்ன மாமாக்கு தான் பெருசா எந்த பொண்ணு மேலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லையே, நீ தான் 3 வருஷமா அவருக்கு அசிஸ்டண்டா இருக்கீல, உனக்கு இந்த விஷயம் தெரியாதான்னு ஃபியான்சே சொல்லவும், ஓ அப்படியா சரி சரி எனக்கு புரியுதுன்னு ஹீரோயின் ஹீரோ எதிரிலேயே உட்காந்துக்கிட்டு அவனை பயங்கரமா காண்டேத்திட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கழுத்துல ரெட் கலர்ல காயம் இருக்கிறத பார்த்து கடுப்பாகிற ஃபியான்சே, நீ எனக்கு துரோகம் பண்றியா, எனக்கு தெரியாம சீட்டிங் பண்றியா, எப்படி இந்த மார்க் வந்துச்சுன்னு கேட்க, வசமா மாட்டிக்கிட்டியா, ஃபர்ஸ்ட் இதுக்கு பதில் சொல்லின்னு ஹீரோ பாக்குறாரு. ஒண்ணும் இல்ல, கொசு கடிச்சிருச்சு, இந்த உலகத்துல யாருக்கு கொசு கடிச்சாலுமே இப்படி ரெட் கலர்ல தான் ஆகும், உனக்கு மட்டும் என்ன ப்ளூ கலர்ல ஆகுமா, நீ கல்யாணத்துக்கு முன்னாலேயே என்னை இப்படி எல்லாம் தப்பா சந்தேகப்பட்டியே, அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை இவ்வளவு டார்ச்சர் பண்ணுவ, எனக்கு என்னமோ இதெல்லாம் செட் ஆகுற மாதிரி தெரியல, நான் இந்த கல்யாணத்தை கால் ஆஃப் பண்ண போறேன்னு ஹீரோயின் சொல்லவும், நோ 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 அப்படிலாம் எதுவும் இல்ல பேபி, நான் சும்மா ஒரு கிளாரிபிகேஷனுக்காக கேட்டேன், தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதமா, நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு இவன் பூமர் மாதிரி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோயின் தங்கச்சிக்கிட்டே இருந்து கால் வரவும், ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு பிரைவேட்டான விஷயம்னு தனியா பேசிட்டு வராம, இப்ப எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை வந்துருச்சு, சோ என்னால ஹீரோயினை வீட்டுல டிராப் பண்ண முடியாது, அதனால நீயே ஏதாவது கால் டாக்ஸி பிடிச்சு போய்க்கோன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை பெண்டிங்ல இருக்கு, வா என் கூட வா, நானே உன்னை அழைச்சிட்டு போறேன்னு ஹீரோ கூட்டிட்டு வந்து கார்ல உட்கார்ந்த உடனே பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோயின் வேண்டாம் வேண்டான்னு தடுக்கிறாங்க. என் எதிரில அவன் கூட ஜோடியா உட்கார்ந்து இருந்தப்போ எனக்கு எவ்வளவு வயிற்றுச்சலா இருந்திருக்கும், ஆனா நீ என்னமோ என்னையே கலாய்ச்சிட்டு இருக்க, என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சுங்கிறத இப்ப நீ தெரிஞ்சுக்கணும்ல, அதனாலதான் நான் இப்படி பண்றேன்னு சொல்லி பயங்கர ஃபோர்ஸா கிஸ் பண்ணி மத்த எல்லாத்தையுமே பண்ணிடுறாரு. பட் அடுத்த நாள் காலையில ஆபீஸ்க்கு வரும்போது என்னமோ எதுவுமே நடக்காத மாதிரி ஹீரோயினை கொஞ்சம் கூட கண்டுக்காம கேஷுவலா உள்ள போறத பார்த்து கடுப்பாகிடுற நம்ம ஹீரோயின், இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, நேத்து நைட் என்கிட்ட அப்படிலாம் பேசினீங்க, இப்ப என்ன கண்டுக்க மாட்டீங்கன்னு கேட்க, அது பர்சனல், இது ஆபீஸ், என்னைக்குமே நாம பர்சனல் இஷ்யூஸையும் ஆபீஸ் ஒர்க்கையும் ஒன்னா போட்டு குழப்பிக்க கூடாது, அதான் டார்லிங்னு ஹீரோ சொல்ல, ஓ அப்படியா அதான விஷயம்னு கேட்டு நம்ம ஹீரோயின் எசக்க பிசக்கா கை வைக்கவும் டக்குன்னு அவங்க கையை பிடிச்சு தன்னோட மடியில படுக்க வச்சுக்கிற நம்ம ஹீரோ, அப்போ உனக்கு நாம இப்படி ஆபீஸ்குள்ள ரொமான்ஸ் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்லையான்னு ஹீரோ கேட்க, இல்லன்னு ஹீரோயின் சொல்ல, அப்புறம் என்ன 2 பேரும் லீலைகளை ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ கரெக்டா நம்ம ஹீரோயினோட ஃபியான்சே நாக் பண்ணி, சின்னமாமா நீங்க உள்ள இருக்கீங்களா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும், நான் வரலாமான்னு கேட்க,
போச்சுடா வசமா மாட்டிக்க போறோம்னு சொல்லி நம்ம ஹீரோயினை தன்னோட டேபிளுக்கு அடியில மறைஞ்சுக்க சொல்றான். என்ன மருமகனே இந்த பக்கம்? ஒண்ணும் இல்ல மாமா, நேத்து ஹீரோயின் என்னால வீடு வர போய் டிராப் பண்ண முடியல, அதனாலதான் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச கேக் வாங்கி கொடுத்து அவளை பாத்துட்டு போலான்னு வந்தேன். பட் ஆளை காணும். விசாரிச்சு பார்த்ததுல உங்க ரூம்குள்ளதான் வந்தான்னு சொன்னாங்க. பட் அவளை இங்க காணும்னு ஃபியான்சே சொல்ல, உன் ஆளு எங்க போறா எங்க வராங்கறத செக் பண்றதுதான் என்னோட வேலையா? அதை தாண்டி எனக்கு நிறையவே இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு. நான் மார்னிங் ஆபீஸ்க்கு வந்ததுல இருந்தே உன்னோட ஃபியான்சேவை பாக்கலன்னு ஹீரோ சொல்ல, கீழே உட்கார்ந்துருக்க நம்ம ஹீரோயின் செமையா கிச்சு கிச்சு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பாவம் ஹீரோ கண்ட்ரோல் பண்ண முடியாம நெளிகிறாரு. ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு இங்க ஹீரோயின் யூஸ் பண்ற பெர்ஃபியூம் வாசம் வருதே. மார்னிங்ல இருந்து நீங்க அவளை பார்க்கவே இல்லைன்னு சொன்னீங்க, பட் இப்ப மட்டும் எப்படி ஹீரோயினோட ஃப்ரேக்ரன்ஸ் இங்க வருதுன்னு ஃபியான்சே கேட்க, மேபி நான் ஆபீஸ்க்கு வரதுக்கு முன்ன அவ இங்க வந்து முக்கியமான ஃபைல்ஸ் எதையாவது வச்சுட்டு போயிருக்கலாம், அப்படி கூட இருக்கலாமேன்னு ஹீரோ சொல்லி சமாளிச்சிடுறாரு. ஓகே ஓகே சரி, நான் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லி ஃபியான்சே கால் பண்றான். டேபிளுக்கு கீழே உட்கார்ந்துருக்க நம்ம ஹீரோயின் மொபைல் வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருது. நல்ல வேலை டக்குன்னு கட் பண்ணி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்பதான் ரிங் போச்சு, அதுக்குள்ள கட் ஆயிடுச்சே. சம்திங் ஃபிஷி. அப்புறம் உங்க டேபிள் கடியில கூட ஏதோ வைப்ரேட் ஆகிற மாதிரி இருந்தது, என்ன அதுன்னு சொல்லி இந்த ஃபியான்சே எழுந்திருக்கவும், நான் தான் தெரியாம என் மொபைல கீழே போட்டுட்டேன், இப்ப எடுத்துட்டேன், எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் வெளியில போகணும், தயவு செஞ்சு நீயும் ரூமை விட்டு வெளியில போறியான்னு ஹீரோ மரியாதையோட கேட்கவும், வேற வழி இல்லாம ஃபியான்சேவும் கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயின் எழுந்து வந்து, அன்னைக்கு என்னமோ என்ன தவிர வேற யாரும் உன் மேல கை வைக்க முடியாது அப்படி இப்படின்னு பெருசா பேசுறீங்க, இப்ப என்ன என் ஃபியான்சேவை பார்த்து பயந்து என்ன டேபிள் கடியில மறைய வச்சிட்டீங்க, இதுதான் நம்ம ரிலேஷன்ஷிப், இதை தாண்டி நம்மளால பப்ளிக்கா எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஹீரோவோட தன்மானத்தை சீன்ற மாதிரி ஹீரோயின் பேச, மனுஷன் செம்ம டென்ஷன் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் ஃபியான்சே ஹீரோக்கு கால் பண்ணி, எங்க போன, உன்னை 2 நாளா என்னால பார்க்கவே முடியல, என்னாச்சு உனக்குன்னு கேட்கவும், நான் ரீசெண்டா ஒரு சில முக்கியமான ஆபீஸ் ஒர்க்காக அடிக்கடி வெளியில போயிட்டு இருக்கேன், அதனாலதான் ஹீரோயின் சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. வர வர ஹீரோயின் கிட்ட சரியா பேச முடியலன்னு சொல்லி கடுப்பாகிற இந்த ஃபியான்சே கண்ணாபினான்னு கத்தவும், பக்கத்துல உட்கார்ந்துருக்க ஹீரோயினோட தங்கச்சி அந்த புள்ள பார்த்து பயங்கரமா கோவப்பட்டு, அப்போ உனக்கு என்ன விட அவதான முக்கியம், அவளுக்காக இப்படி உருகுற, எனக்கு என்னமோ உன்னை அவாய்ட் பண்றத பார்த்தா வேற யாரு கூடயோ அஃபேர்ல இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்ல, சேச்சே ஹீரோயின் ஒன்னும் அப்படிலாம் பண்ற தப்பான பொண்ணு இல்லன்னு இவன் சொல்லவும், ஹீரோயின் தங்கச்சிக்கு கோவம் வந்துருது. அப்போ நான் தப்பான பொண்ணுன்னு சொல்லாம சொல்றியான்னு கேட்டு தலைவாணியால அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சு பொழந்துடுறாங்க. கட் பண்ணா ஃபியான்சே கால் பண்ணி, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும், உடனே கிளம்பி இந்த ஹோட்டலுக்கு வான்னு சொல்ல, வேற வழி இல்லாம ஹீரோயினுமே போறாங்க. இன்னும் 3 மாசத்துல இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்ட்டு அவன் அட்வான்டேஜ் எடுத்துக்க முயற்சி பண்றான். பாவம் சமாளிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் நான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி உள்ள வந்த உடனே ஹீரோ கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா அவர் தான் ஹீரோயின் மேல ரொம்ப கோவமா இருக்காருல, அதான் நீ சொன்னியே என்ன இருந்தாலும் நம்ம 2 பேரால பப்ளிக்ல ரிலேஷன்ஷிப் அனௌன்ஸ் பண்ண முடியாதுன்னு, சோ பேசாம நீ எங்க அக்கா பையனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா இருன்னு சொல்லி ஹீரோ கைவிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் பயப்படல, ஏன்னா ஹீரோ எவ்வளவு பெரிய பாசிட்டிவ் பைத்தியம்ங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். எப்படியும் தன்னை காப்பாத்துறதுக்காக ஹீரோ ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாருன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோ ஃபியான்சேக்கு கால் பண்ணி, ரொம்ப நாளா பெண்டிங்ல இந்த ப்ராஜெக்ட் இப்போ ஓகே ஆகிற மாதிரி இருக்கு, சோ நானும் ஹீரோயினும் உடனே ஒரு மீட்டிங்காக கிளம்பி பக்கத்து ஊருக்கு போக வேண்டியதா இருக்கு, அவளை ரெடியா நிக்க சொல்லு, நான் வந்து பிக்கப் பண்ணிட்டு போறேன்னு சொல்ல, உங்களுக்கு எப்படி அவ என் கூட இருக்க விஷயம் தெரியும்னு ஃபியான்சே கேட்க, ஆபீஸ்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்ன அவதான் என்கிட்ட சொல்லிட்டு போனா, கரெக்டா இன்னும் 1/2 மணி நேரத்துல நாங்க வந்து நிப்பேன்னு சொல்ற நம்ம ஹீரோ 10 நிமிஷத்துல வந்து நின்னுறான். ஃபியான்சேக்கு என்ன ரிப்ளை பண்றதுன்னே தெரியல. இதுதான் சான்ஸ்னு சொல்லி நம்ம ஹீரோயின், ஓகே நான் போயிட்டு வரேன், வாங்க பாஸ் போலான்னு ஹீரோவை கூட்டிட்டு போயிடுறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன யாரோ எங்க அக்கா பையனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா இருமான்னு வாழ்த்துனாங்க, இப்ப என்ன மூக்கு வேர்த்து போயிடுச்சான்னு கேட்டு நம்ம ஹீரோயின் கலாய்க்கவும், விளையாட்டுக்கு மட்டும் நான் உன்னை விட்டு கொடுத்துருவேன்னு நினைக்காதுன்னு ஹீரோ சொல்ல, ஓ அப்படிங்களா சித்தப்பான்னு ஹீரோயின் கேட்க, எது சித்தப்பாவா, ஆமா உங்க அக்கா பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க எனக்கு சித்தப்பா தானேன்னு ஹீரோயின் சொல்லவும், தயவு செஞ்சு என்ன சித்தப்பான்னு மட்டும் கூப்பிடாத, என்னால முடிஞ்சவரை இந்த எல்லா ப்ராப்ளம்க்குமே ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப்பா வச்சு உன்னை என்னங்கன்னு பாசமா கூப்பிட வைக்கிறேன்னு சொல்லி சபதம் போட்டுட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. அதே நேரம் இவங்க 2 பேர் மேலயும் பயங்கரமா சந்தேகப்படுற ஃபியான்சே ஆபீஸ்ல வந்து விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோ சொன்ன மாதிரி எந்த ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங்க்கும் இவங்க 2 பேரும் போகலங்கிற விஷயம் தெரிய வருது. சோ டென்ஷன் ஆகி உடனே ஹீரோக்கு கால் பண்ணி கேட்கும்போது, இது ரொம்ப சீக்ரெட்டான பிசினஸ் மீட்டிங், சோ நாங்க ஆபீஸ்ல இருக்கிற யாருக்குமே சொல்லல, டெண்டர் ஓகே ஆனதுக்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணலான் இருக்கேன்னு சொல்லி சமாளிச்சு ஹீரோ காலை கட் பண்ணிட்டு நிஜமாவே அந்த பிசினஸ் மீட்டிங்க்கு போறாங்க. ஆக்சுவலா இது நம்ம ஹீரோவோட ட்ரீம் ப்ராஜெக்ட், பல வருஷமா இதுக்காக தான் காத்துட்டு இருந்தாரு. இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் நான் போவேங்கிற அளவுக்கு நம்ம ஹீரோ ரொம்பவே ஈகரா காத்துட்டு இருந்ததுனால ஹீரோயினுமே தன்னால முடிஞ்ச வர அந்த ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கிட்ட இந்த ப்ராஜெக்ட பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாங்க.
அந்த சிஓக்கு இந்த ப்ராஜெக்ட் பத்தி புரிஞ்சுதோ இல்லையோ நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிச்சு போயிடுது. சோ நம்ம ஹீரோ இந்த ப்ராஜெக்ட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்னு சொல்லி உங்க அசிஸ்டன்ட் ஆன ஹீரோயின் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணானா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் நான் உங்களுக்கு தரேன்னு சொல்ல ஹீரோ சமகாண்டாகிடுறான். ஹீரோயின் தன்னோட லவ்வருங்கிறதுக்காக மட்டும் கிடையாது, அவ ஒரு பொண்ணு, அதுலயும் ஹீரோ கிட்ட வேலை பாக்குற ஒரு பொண்ணு. சோ என் கம்பெனியை நம்பி வந்த பொண்ணை என்னோட ப்ராஃபிட்டுக்காக நான் இப்படி தப்பான விஷயங்கள்ல தள்ள மாட்டேன். எனக்கு இந்த ப்ராஜெக்ட் முக்கியம் தான், அதை விட என் கம்பெனி எம்ப்ளாயிஸ் எல்லாம் என் மேல வச்சிருக்க நம்பிக்கை எனக்கு ரொம்பவே முக்கியம். சோ நான் பணத்துக்காக எம்ப்ளாயிஸை இழக்க விரும்பல, எனக்கு இந்த ப்ராஜெக்டே வேணான்னு சொல்லிட்டு கெத்தா ஹீரோயினை கூட்டிட்டு அங்கே இருந்து வந்துடுறாரு. ஒருத்தன் என்னன்னா பணத்துக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன போட்டு தள்ளிட்டு என் தங்கச்சி கூட சேர்ந்து வாழ பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ என்னன்னா காசு போனாலும் பரவாயில்ல, எனக்கு எம்ப்ளாயிஸ் தான் முக்கியம்னு சொல்லி கம்பீரமா என்ன கூட்டிட்டு வெளியில வந்துட்டாரு. சோ எனக்குமே ஹீரோ தான் வேணும். நான் என் டிசிஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். இந்த விஷயம் எங்க அம்மாக்கு தெரிய வந்தா கூட என்ன நினைச்சு பெருமைப்படுவாங்களே தவிர கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆக மாட்டாங்கன்னு சொல்லி ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல ஃபியான்சேவும் தங்கச்சிக்காரியும் ஜோடியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அது ஒண்ணும் இல்ல டார்லிங், கொஞ்சம் எனக்கு டைம் கொடு, நான் சொல்லி புரிய வைக்கிறேன்னு ஃபியான்சே ஆரம்பிக்கிறான். நிறுத்து, எனக்கு எல்லாமே தெரியும், நான் தான் இத்தனை நாளா தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டேன். இப்ப 2 பேரும் வசமா மாட்டிக்கிட்டீங்க. இதுக்கப்புறமுமே நான் எல்லாத்தையும் மறந்து உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு உன் கூட ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழுவேங்கிற நம்பிக்கை இருந்தா அதை இன்னைக்கே வேரோட அழிச்சு தூக்கி போட்டுரு. இதுக்கப்புறம் நீ என் மூஞ்சில முழிச்ச அவ்வளவுதான்னு ஹீரோயின் கோவப்பட்டு கத்த, ஐயா ஜாலி ஜாலின்னு மனசுக்குள்ள சந்தோஷப்படுற நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பவும் ஹீரோயினுமே குடுகுடுன்னு பின்னால ஓடி வராங்க. அப்புறம் என்ன, நம்ம ரூட் கிளியர் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் யாராலையுமே தடுக்க முடியாதுங்கிற மாதிரி ஹீரோ பாக்க, ஆமா கரெக்ட் தான், இதுக்கப்புறம் யாராலையுமே நம்மள பிரிக்க முடியாதுன்னு ஹீரோயின் சந்தோஷமா அவர் கூட சேர்ந்து போறாங்க. உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட தங்கச்சியும் ஃபியான்சேயும் ஒருத்தரை இன்னொருத்தர் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு கோவப்பட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அடுத்து நாம எப்படி எப்படிலாம் ரொமான்ஸ் பண்ணலான்னு ஹீரோ ஹீரோயினும் பார்வையாலேயே பேசிட்டு போறாங்க. அவ்வளவுதான், இதோட இந்த மூவியுமே ரொம்ப ஹாப்பியா முடியுது. இந்த மூவி உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே, உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமா அடுத்த மூவில மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.